நாளுக்கு நாள் வியாபாரம் மந்தமாகிக் கொண்டே போகுதா? வாடிக்கையாளர்கள் வர்றாங்க, ஆனா கணக்கு சரியில்லையா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. உங்க கடையில ஒரு மாற்றம் தேவைன்னு தோணுதா? இன்னிக்கு நீங்க கேட்கப் போற துஆவும் சில எளிமையான இஸ்லாமிய வழிகாட்டுதல்களும் உங்க வியாபாரத்தையே தலைகீழா மாத்தும். வெறும் லாபம் மட்டும் இல்ல, மன நிம்மதியும் சேர்த்து வரும். இஸ்லாத்துல வியாபாரம் செய்யறது வெறும் தொழில் இல்லங்க. அது ஒரு இபாதத், ஒரு வணக்க வழிபாடு. ஆனா அந்த வியாபாரத்துல பரக்கத் இருக்கணும். பரக்கத் அப்படின்னா என்ன? வெறும் ₹1 முதலீடு போட்டு ₹2 லாபம் பார்க்கறது மட்டும் பரக்கத்தில்ல. அந்த லாபம் நம்ம குடும்பத்துல ஒரு சாந்திய கொடுக்கணும், வீட்ல அமைதி நிலவணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா வாழணும், நோய் நொடி இல்லாம, கடன்கள் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? நேர்மையா சம்பாதிக்கிற பணத்திலிருந்தும் அல்லாஹ்வோட அருளை வேண்டி நாம ஓதுற துவாக்கள்ல இருந்தும் தான். இன்னைக்கு நாம பார்க்கப் போறது இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு பொன்னான அத்தியாயம். நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா இடம்பெயர்ந்து வந்தப்போ கையில ஒண்ணுமே இல்ல. ஆனா வரலாறு பாருங்க, அவங்க பின்னாடி லட்சக்கணக்கானோர் உதவி வேண்டி வந்து நிக்கிற அளவுக்கு செல்வம் கொழிச்சது. எப்படி இது சாத்தியமாச்சு? வெறும் உழைப்பு மட்டும்தானா? இல்ல. என்ன துஆ ஓதினாங்க? என்ன மாதிரியான நடைமுறை எத்திக்ஸ், அதாவது இஸ்லாமிய நெறிமுறைகளை பின்பற்றினாங்க? அதையெல்லாம் தான் இப்போ நாம ரொம்ப ஆழமா பார்க்கப் போறோம். மதீனாவுக்கு வந்த புதுசுல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு பெரிய சொத்துன்னு எதுவுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை எளிமையானது. அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய வணிகத்துடன் சிறிய கடை அல்லது வர்த்தகம் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைச்சு, அப்துர் ரஹ்மான், உங்க சகோதரர் உம்மையா இப்னு சல்ட் கடன் திருப்பிக் கொடுக்க வேண்டியவர், நீங்க தான் அவருக்கு உதவணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, புதுசா வந்திருக்கார், கடையில பெரிய வருமானம் இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே தன் கைவசம் இருந்த சிறிய தோட்டத்தை விற்று அந்த கடனை அடைத்தார். ஒவ்வொரு நாளும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முதகப்பலன். துஆவின் பொருள், யா அல்லாஹ், பயன் தரக்கூடிய அறிவையும் சிறந்த வாழ்வாதாரத்தையும் சிறந்த அமல்களும் கிடைக்கச் செய்வாயாக.